1. கிறித்தவ சீர்திருத்த இயக்கத்திற்கு முன்னோடியாக விளங்கியவர் யார்? ஏ. நெப்போலியன். பி. ஜான் வைகிலிஃப். சி. ஜூலியஸ் சீசர். டி. கரல் மார்க்ஸ். விடை பி. ஜான் வைகிலிஃப். 2. மெடிசி குடும்பம் எந்த நாட்டை சேர்ந்தது? ஏ. இங்கிலாந்து. பி. ஜெர்மனி. சி. இத்தாலி. டி. ஸ்பெயின். விடை சி. இத்தாலி. 3. ஜான் வைகிலிஃப் என்ன செய்த காரணத்தால் பிரபலமானார்? ஏ. தேவாலயத்தை மறுபடியும் அமைத்தார். பி. பைபிளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். சி. வர்த்தக புரட்சியை நடத்தினார். டி. போப்பாண்டவராக நியமிக்கப்பட்டார். விடை பி. பைபிளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். 4. ஜான் வைகிலிஃப் எந்த மத இயக்கத்திற்கு முன்னோடியாக இருந்தார்? ஏ. புரட்சிகர கத்தோலிக்கம். பி. புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தம். சி. ஆர்த்தடாக்ஸ் கிறித்தவம். டி. சாமியர் இயக்கம். விடை புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தம். 5. 1415ஆம் ஆண்டு ஜான் வைகிலிஃபின் உடலுக்கு என்ன செய்யப்பட்டது? ஏ. அவருக்கு அரசியல் பதவி வழங்கப்பட்டது. பி. அவரது எலும்புகள் எரியூட்டப்பட்டன. சி. அவர் புனிதராக அறிவிக்கப்பட்டார். டி. அவர் போப்பாண்டவராக உயர்த்தப்பட்டார். விடை பி. அவரது எலும்புகள் எரியூட்டப்பட்டன. 6. மடமையின் புகழ்ச்சி த பிரேஸ் ஆஃப் ஃபாலி என்ற புத்தகம் யாரால் எழுதப்பட்டது? ஏ. மார்டின் லூதர். பி. எராஸ்மஸ். சி. ஜான் ஹஸ். டி. ஹென்றி VIII. விடை பி. எராஸ்மஸ். 7. மடமையின் புகழ்ச்சி புத்தகத்தில் யாரை கடுமையாக விமர்சித்தார்? ஏ. அரசர்கள். பி. வர்த்தகர்கள். சி. தேவாலய தலைவர்கள். டி. விவசாயிகள். விடை சி. தேவாலய தலைவர்கள். 8. போப்பாண்டவர்கள் தேவாலய பதவிகளை எதற்காக பயன்படுத்தினார்கள்? ஏ. மத போதனைக்காக. பி. அரசியல் ஆதிக்கத்திற்காக. சி. வர்த்தக வளர்ச்சிக்காக. டி. சமூக நலத்திற்காக. விடை பி. அரசியல் ஆதிக்கத்திற்காக. 9. போப்பாண்டவர்கள் தேவாலயத்தை எதற்காக பணம் வசூலிக்க பயன்படுத்தினர்? ஏ. கல்வி வளர்ச்சி. பி. செயின்ட் பீட்டர் பேராலய கட்டட வேலைகளுக்கு. சி. விவசாய மேம்பாட்டிற்காக. டி. தொழில்துறை வளர்ச்சிக்காக. விடை பி. செயின்ட் பீட்டர் பேராலய கட்டட வேலைகளுக்கு. 10. ஜான் ஹஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஏ. இத்தாலி. பி. போர்ச்சுகல். சி. போஹீமியா இன்றைய செக் குடியரசு. டி. பிரான்ஸ். விடை சி. போஹீமியா இன்றைய செக்க. 11. ஜான் ஹஸ் எதற்காக உயிரிழந்தார்? ஏ. அரசியல் சதி. பி. தேவாலய ஊழலை எதிர்த்ததற்காக. சி. போரில் தோற்றதற்காக. டி. வர்த்தக மோசடிக்காக. விடை பி. தேவாலய ஊழலை எதிர்த்ததற்காக. 12. புராட்டஸ்டன்ட் இயக்கத்திற்கு முக்கிய காரணமாக விளங்கியது எது? ஏ. தேவாலய ஊழல். பி. புதிய தொழில்நுட்பம். சி. வர்த்தக வளர்ச்சி. டி. மன்னர் ஆட்சி. விடை அ. தேவாலய ஊழல். 13. புராட்டஸ்டன்ட் இயக்கத்தின் முக்கிய புரட்சி யாரால் தொடங்கப்பட்டது? ஏ. மார்டின் லூதர். பி. ஹென்றி VIII. சி. எராஸ்மஸ். டி. ஜான் வைகிலிஃப். விடை அ. மார்டின் லூதர். 14. மார்டின் லூதர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஏ. இங்கிலாந்து. பி. ஜெர்மனி. சி. ஸ்பெயின். டி. நெதர்லாந்து. விடை பி. ஜெர்மனி. 15. போப்பாண்டவர்களின் அதிகாரத்தை எதிர்த்து புராட்டஸ்டன்ட் இயக்கம் எங்கு தொடங்கியது? ஏ. ரோம். பி. வினிஸ். சி. விசிபோன். டி. வித்தென்பர்க். விடை விட்டன்பெர்க். 16. பாவமன்னிப்பு வழங்கும் முறைக்கு எதிராக மார்டின் லூதர் எழுதிய உரை எது? ஏ. மடமையின் புகழ்ச்சி. பி. 95 தீச்சொற்கள். சி. புனித திருத்தம். டி. தேவாலய நீதிமுறை. விடை பி. 95 தீச்சொற்கள். 17. புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தின் முக்கிய விளைவாக அமைந்தது? ஏ. தேவாலய அதிகாரம் குறைவு. பி. புதிய மத பிரிவுகள் தோன்றல். சி. அரசியல் மாற்றங்கள். டி. மேலே காண்பிக்கப்பட்ட அனைத்தும். விடை டி. மேலே காண்பிக்கப்பட்ட அனைத்தும். 18. இங்கிலாந்தில் மத சீர்திருத்தத்தை முன்னெடுத்த அரசர் யார்? ஏ. எலிசபெத் I. பி. ஹென்றி VIII. சி. இரண்டாம் சார்லஸ். டி. லூயி XIV. விடை 8ஆம் ஹென்றி. 19. ஹென்றி VIII எதற்காக ஆங்கில தேவாலயத்தை உருவாக்கினார்? ஏ. போர்க்கட்டணத்திற்காக. பி. தேவாலய நிர்வாகத்தை மாற்ற. சி. தனது திருமண விவகாரத்திற்காக. டி. வர்த்தக வளர்ச்சிக்காக. விடை சி. தனது திருமண விவகாரத்திற்காக. 20. புராட்டஸ்டன்ட் இயக்கத்தினால் உருவாகிய முக்கிய மத பிரிவு எது? ஏ. கத்தோலிக்கம். பி. ஆர்த்தடாக்ஸ். சி. லூதரன். டி. இஸ்லாம். விடை சி. லூதரன். 21. 1517ஆம் ஆண்டு மார்டின் லூதர் எங்கு 95 தீச்சொற்களை ஒட்டினார்? ஏ. செயின்ட் பீட்டர் பேராலயம். பி. வித்தென்பர்க் தேவாலயம்.
சி லண்டன் கோட்டை. டி பிரான்ஸ் மாளிகை. விடை விட்டன்பர்க் தேவாலயம். 22. புராட்டஸ்டன்ட் இயக்கத்திற்கு பிறகு எந்த கூட்டமைப்பு உருவானது. ஏ வணிகவாதம். பி அரசியல் சீர்திருத்தம். சி கத்தோலிக்க எதிர் சீர்திருத்தம். டி தொழிற்புரட்சி. விடை சி கத்தோலிக்க எதிர் சீர்திருத்தம். 23. ஜெஸ்ரீட் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது. ஏ மார்டின் லூதர். பி இக்னேஷியஸ் லொயோலா. சி ஹென்றி 8. டி கால்வின். விடை பி இக்னேஷியஸ் லொயோலா. 24. ட்ரெண்ட் பேரவையின் முக்கிய முடிவு என்ன. ஏ தேவாலய ஊழலை ஒழித்தல். பி புராட்டஸ்டன்ட் இயக்கத்தினை ஆதரித்தல். சி அரசின் அதிகாரம் அதிகரித்தல். டி வர்த்தக கொள்கை மாற்றம். விடை அ தேவாலய ஊழலை ஒழித்தல். 25. புராட்டஸ்டன்ட் இயக்கத்தின் முக்கியமான எதிர்மறை விளைவாக என்ன அமைந்தது. ஏ அரசியல் பிளவு. பி மதப்போர்கள். சி சமூக கலவரம். டி மேலே காண்பிக்கப்பட்ட அனைத்தும். விடை மேலே காண்பிக்கப்பட்ட அனைத்தும்.